Hi everyone, welcome to Spectator Reviews YouTube channel. IPL 2025 LSC vs MI ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்கான ஸ்டேடியமில் இந்த போட்டி நடந்தது. டாஸ் வின் பண்ணி ஹார்திக் பாண்டியா சேசிங் சூஸ் பண்ணார். ஸோ மார்ஷ் அண்ட் மார்க்ரம் ஸ்டார்ட் பண்ணாங்க. LSC 203 20 ஓவர்கள். மார்க்ரம் பவர் பிளேயில் 69க்கு நோலாஸ். ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 76 ரன். மார்ஷ் ஃபஸ்ட் விக்கெட் இழந்தார். இன்ஃபேக்ட் மார்ஷ் முதல் ஓவர்லேயே விக்கெட் இழந்திருக்க வேண்டியது. போல்ட்டுடைய முதல் ஓவர் ரிக்கல்டன் கேட்ச் பிடிச்சார். அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட் கீப்பர் அண்ட் பவுலர் ரெண்டு பேருக்குமே அவுட் ஆனது தெரியலை. மார்ஷும் சைலண்ட்டாக இருந்துட்டார். ஸோ 76 ரன் பார்ட்னர்ஷிப். அதில் மார்ஷ் 31 பால் 2 சிக்ஸர் 9 பவுண்ட்ரி. விக்னேஷ் புத்தூர் காட்டன் போல் பண்ணார். அண்ட் அதன் பிறகு மார்க்ரமும் அவுட் ஆனார். 53 ரன் 38 பால் 4 சிக்ஸ் 2 பவுண்ட்ரி. ஹார்திக் பாண்டியா பாலில் ராஜ் பாவா கேட்ச்சு. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் நிக்லஸ் புரன் 12 ரன் 6 பால் 1 சிக்ஸ் 1 பவுண்ட்ரி. ஹார்திக் பாண்டியா பாலில் தீபக் சஹர் ஷார்ட் ஃபைன் லெக்கில் கேட்ச்சு. அண்ட் கேப்டன் பண்ட் 2 ரனில் அவுட்டு. ஹார்திக் பாண்டியா பாலில் ஒரு சப்ஸ்டியூட் ஃபீல்டர் கேட்ச் பிடிச்சார். பாதோனி அண்ட் மார்க்ரம் 4வது விக்கெட்டுக்கு ஒரு 51 ரன் பார்ட்னர்ஷிப் 57 ரன் பார்ட்னர்ஷிப் 31 பாலில். பாதோனி 30 ரனில் அவுட்டு 19 பால். அஸ்வினிகுமார் பாலில் விக்கெட் கீப்பர் ரிக்கல்டன் கேட்ச். மில்லர் கடைசியாக ஒரு 27 ரன் 14 பால். ஹார்திக் பாண்டியா பாலில் திர் கேட்ச் 1 சிக்ஸ் 3 பவுண்ட்ரி. ஸோ பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் இன்ஃபேக்ட் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் காரணமாக 203 அண்ட் மும்பை இந்தியன்ஸுடைய பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் கடைசியில் ரன்ஸ் நிறைய லீக் பண்ணாலும் கேட்சஸ் நிறைய பிடிச்சாங்க. ராஜ் பாவா, தீபக் சஹர், விக்கெட் கீப்பர் ரிக்கல்டன், அமன்தீர் 2 கேட்ச், சப்ஸ்டியூட் ஃபீல்டர் ஒரு கேட்ச் அண்ட் ரன்ஸும் நிறைய சேவ் பண்ணாங்க. பட் கடைசியில் பவர் பிளே மற்றும் எண்ட் ஓவர்ஸில் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணிட்டாங்க. ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் போல்ட் முதல் ஓவரில் ரொம்ப அன்லக்கி அண்ட் கடைசியில் 3 ஓவரில் சமதுடைய விக்கெட் மட்டும் எடுத்தார். ஸோ நமந்தீர் கேட்சு அண்ட் தீபக் சஹர் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 ஓவரில் விக்கெட்லெஸ். எக்கானமி 11. போல்ட் ஒருவேளை ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்திருந்தால் தீபக் சஹர் அதர் சைடில் ப்ரெஷர் கொடுத்துருப்பார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல. அஸ்வினிகுமார் 3 ஓவரில் 39க்கு 1. பதோனியோடைய விக்கெட் எடுத்தார். விக்கெட் கீப்பர் ரிக்கல்டன் கேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி எக்ஸ்பென்சிவாக போயிட்டார். அண்ட் சாண்ட்னர் பெருசாக பிச்சில் டேன் இல்லை. 4 ஓவரில் 46 ரன் விக்கெட்லெஸ் ப்ரெடிக்டபிள் லைன்ஸில் போட்டார். அண்ட் விக்னேஷ் புத்தூர் எக்கானமி சூப்பராக போட்டிருக்காரு. 4 ஓவரில் 31க்கு 1. மிஷல் மார்ஷ் பெரிய விக்கெட். பட் இன்னும் கொஞ்சம் நிறைய விக்கெட்ஸ் எடுத்துருப்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஹார்திக் பாண்டியா அவருடைய முதல் 4 ஓவரில் 5 விக்கெட் எடுத்தார். 36 ரன். மார்ஷ், பூரன், பண்ட், மில்லர், ஆகாஷ் தீப்புடைய விக்கெட் எடுத்தார். ஸ்லோயர் பால்ஸ் போட்டு ஷார்ட் பால்ஸ் போட்டு விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. அவருடைய பவுலிங் பற்றி குறை சொல்கிறதுக்கு இது மேலே. அண்ட் ஸோ ரோஹித் சர்மா அந்த மேட்ச்சில் விளையாடல. ஸோ ராஜ் பாவா அவருக்கு பதிலாக பிளேயிங் 11 ஐட்டம் பிடிச்சார். வில் ஜாக்ஸ், ரிக்கல்டன் பவர் பிளேயில் விக்கெட் லூஸ் பண்ணாங்க. ஸோ பவர் பிளே ஓவர்ஸில் 64க்கு 2. அண்ட் நமந்தீர் சர்ப்ரைஸாக நம்பர் 3ல் வந்தார். நம்பர் 4ல் சூரியகுமார் யாதவ் 2 பேரும் 69 ரன் பார்ட்னர்ஷிப் 55 பாலில். ஸ்கை திலகர்மா 66 ரன் பார்ட்னர்ஷிப் 48 பாலில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 3 பேருமே தவறான நேரத்தில் விக்கெட் லூஸ் பண்ணாங்க. நமந்தீர் 46 24 பால் 3 சிக்ஸ் 4 பவுண்ட்ரி. திக்வேஷ் பாலில் போல்டு 67 ரன். ஸ்கை 43 பால் 1 சிக்ஸ் 9 பவுண்ட்ரி. அவஷ்கான் பாலில் சமத் கேட்ச். திலகர்மா ரிட்டையர் அவுட் ஆனார். 25 ரன் 23 பால் 2 பவுண்ட்ரி. அந்த இடத்துல தான் ஒரு பெரிய தவறு பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா திலகர்மா வழக்கமாக நம்பர் 3ல் சக்ஸஸ் பார்த்துருக்காரு. கன்செக்யூட்டிவ் செஞ்சுரிஸ் இந்தியாவுக்கு அடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அவரை நம்பர் 3ல் கொண்டு வந்திருக்கணும். அண்ட் நம்ம ஃபினிஷராக கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல அவர் இருந்திருந்தா இன்றைக்கி அவர் அடித்தது ஃபினிஷராக அடிச்சிருந்தா மேட்ச் கண்டிப்பாக எம்ஐ பக்கம் போயிருக்கும். சூரியகுமார் யாதவும் நல்லா அடித்தார். ஹார்திக் பாண்டியாவுக்கும் ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கும். பட் அது நடக்கலை. ஸோ எல்எஸ்டியுடைய பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் ரன்ஸ் கடைசியில் அவங்களும் லீக் பண்ணாங்க. பிஷ்னோய் 2 கேட்ச் பவர் பிளேயில் சமத் கேட்ச் பிடிச்சார். கிரவுண்ட் ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் கடைசியில் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அண்ட் ஷர்துல் தாக்கூர் 4 ஓவரில் எக்கானமி 10. ரிக்கல்டனுடைய விக்கெட். ஆகாஷ்தீப் வில் ஜாக்ஸுடைய விக்கெட் 46 ரன் 4 ஓவர். அவேஷ்கான் எண்ட் ஓவர் சூப்பராக போட்டார். 4 ஓவரில் 40க்கு 1. ஸ்கை விக்கெட். திக்வேஷ் ஐ திங்க் அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். திர்ருடைய விக்கெட் எடுத்தார். எக்கானமி 5.25 4 ஓவர். அண்ட் பிஷ்னோய் அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட்லெஸ். எக்கானமி 10. ஸோ ஓவரால்
எம்ஐ பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி சேசிங் பண்ணுது. ஈவன் தோ போலிங்கில் 200க்கு எண்ட் ஓவர்ஸ் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் போலிங் ஹார்திக் பாண்டியா நல்லா பண்ணியிருக்காரு. கிரவுண்ட் ஃபீல்டிங் கேஷிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா திலக் வர்மாவை ஏர்லியராக கொண்டு வந்திருக்கணும், நமந்திரை லேட்டாக கொண்டு வந்திருக்கணும். அப்படியே திலக் வர்மாவை லேட்டாக கொண்டு வந்தாலும் அவர் கடைசி வரைக்கும் வச்சுருந்தா மேபி அவர் கடைசி ஓவரில் ஏதாவது பண்ணியிருப்பார். ஏன்னா செட்டில்டு பேட்டர் கடைசி 7 பாலில் உள்ளே போயிட்டு புது பேட்டர் வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. ஸோ அந்த இடத்துல தான் சாண்ட்னரை தேவையில்லாமல் கடைசி நம்ப முடியாமல் அவர் கடைசி 3 பாலுக்கு ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டு கடைசியில் ஹார்திக் பாண்டியாவும் மேட்சை ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ மும்பை பொறுத்த வரைக்கும் பெரிய தவறு பேட்டிங் லைனப்பில் தான் பண்ணாங்க. அண்ட் எண்ட் ஓவர்ஸ் பவுலிங் கொஞ்சம் சுமாராக இருந்தது. எல்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டாப் ஆர்டர் அண்ட் ஃபினிஷிங் சூப்பராக இருந்திருக்கு. கிரவுண்ட் ஃபீல்டிங் சூப்பராக இருந்திருக்கு. பவுலிங் பொறுத்த வரைக்கும் அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே கிளிக் ஆகிருக்கு. ஸோ பேச வேண்டியதான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த மேட்சஸ் பற்றி பேசலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.